வணக்கம் அன்புள்ளங்களே, எங்கள் சன்ரைஸ் இந்தியா டிவி வீடியோக்கள் எல்லோருக்கும் உடனே சென்றடைய வேண்டும் என்பதற்காக உங்களிடம் ஒரு உதவி வேண்டி நிற்கின்றோம். முதலில் யூடியூபில் எங்கள் சேனலுக்கு வந்தவுடன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதற்கு பக்கத்தில் இருக்கும் பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணி ஆல், அதாவது ALL என்பதை தெரிவு செய்யுங்கள். அப்போதுதான் ஒவ்வொரு புதிய வீடியோவும் உங்களை நாடி வரும், அதாவது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். அதே மாதிரி உங்கள் யூடியூப் ஆப் செட்டிங்ஸ் நோட்டிபிகேஷன் டர்ன் ஆன் பண்ணியிருக்கா என கன்ஃபார்ம் பண்ணுங்க, இல்லாட்டி நோட்டிபிகேஷன் வராது. இன்னொரு முக்கிய விடயம், நீங்கள் ஒவ்வொரு வீடியோவுக்கும் லைக் கமெண்ட் பண்ணினால் யூடியூப் நம்ம வீடியோவை அதிகமாக புஷ் பண்ணும். அதனாலே நோட்டிபிகேஷன் எல்லோருக்கும் சென்று சேரும். ஆகவே உங்க சப்போர்ட் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதே மாதிரி தொடர்ந்து நம்முடன் பயணம் செய்யுங்கள். உங்கள் ஒத்துழைப்பே எங்கள் சேவை. நன்றி. அன்பு நேயர்களே, நாம் லாஸ்ட் நைட் தந்த காணொளி ரணிலை சிறையில் அடைக்க முடியாது, ஆனால் இரும்பு சுவர் உடைக்கப்பட்டுள்ளது. சிறை என்பது என்ன? சிறை என்பது அதாவது ஒரு இறுதி தீர்ப்பு வழங்கப்பட்ட பின்பு வழங்கப்படுகின்றதுதான் சிறை. உதாரணமாக இறுதியாக நாம் பார்த்த அரசியல்வாதி முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்த அல்கமிக் அவர்களுக்கு 20 ஆண்டு சிறை வழங்கப்பட்டது. ஆனால் அவர் கடந்த ஜூலை நினைக்கிறேன், ஜூலை 21ஆம் தேதி அவருக்கு உச்ச நீதிமன்றம் பெயில் கொடுத்திருக்கின்றது. இது என்ன சொல்ல போறீங்க? இதுதான் இப்ப ரணில் இருப்பது விளக்க மறியல் என்பது எந்த நிமிடத்திலும் அவர் ஒரு நகர்த்தல் மனு மூலமாக வெளிவருவார். அது ஒரு தீர்ப்பு அல்ல, இறுதி முடிவு அல்ல. சிறை என்பது வேறு, ரிமாண்ட் என்பது வேறு. ரணில் என்பது CRP, கொலம்பு ரிமாண்ட் பர்சன், அவ்வளவுதான். இப்பொழுது வைத்தியசாலையில் ஜாலியாக இருக்கின்றார். இதை முதல்ல தெரிஞ்சு கொள்ளும், விளங்கிக் கொள்ளுங்கள். எனவே ரிமாண்ட் பர்சன் என்பது வேறு, சிறை என்பது வேறு. நாம் சொல்வது என்ன? சிறையில் அவரை இந்த 35 அவரை அடைக்க முடியாது. வழக்கெல்லாம் பார்க்கணும். அது இந்த வழக்கு நீண்டு காலம் செல்லும், 10 வருடமா 5 வருடமா போகலாம். நாம் சொல்வது என்ன? ஒரு சிறப்பு நீதிமன்றம் ஒன்று அமைத்து ரணில் தண்டிக்கப்பட்டு அவரின் குடியுரிமை பறிக்கப்பட வேண்டும் என்பதை நாம் தொடர்ந்து சொல்லி வரும் கருத்து. எந்த அடிப்படையில் தான் சிலர் வழங்கிக் கொள்ளாமல் பிள்ளையான் உள்ள பிள்ளையான், நாமளே சொன்ன பிள்ளையான் இப்ப இருப்பது அவர் வந்துட்டு இந்த ரவீந்திரநாத் மட்டக்களப்பு பந்தார்முல்லை யூனிவர்சிட்டியின் VC அவர்கள் கொல்லப்பட்ட சந்தேகத்தினால் அவர் கைது செய்யப்படுகிறார். இன்னும் அதற்கான சாட்சிகள் கொடுக்கப்படவில்லை. நாம் சொல்வது என்ன? சிறைக்குள்ளிருந்த பிள்ளையான் அவர்கள் ஈஸ்டர் குண்டுவெடிப்பின் மூலமாக அவரை குற்றவாளியாக குற்றம் சுமத்த முடியாது என்பதுதான் சட்ட வியாக்கியானம். இதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது. எனவே ரணில் அவர்கள் இப்போ இருப்பது விளக்க மறியலில். அது திங்கட்கிழமை, அது அடுத்த கட்டமாக சொல்லணும்னா அவருக்கு திங்கட்கிழமை, அவருக்கு 26 செவ்வாய்க்கிழமை வரையும் நினைக்கிறேன், செவ்வாய்க்கிழமை வரையும் அவரை 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வரையும் அவர் ரிமாண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் திங்கட்கிழமை காலையிலேயே அவருக்கு அங்கிருந்த போல ஒரு நகர்த்தல் மனு மூலமாக அவருக்கு பெயில் கொடுப்பதற்கான மிகப்பெரிய சட்ட வல்லுநர்கள் தயார் நிலையில் இருக்கின்றார்கள். இந்த சனியும் ஞாயிறும் செய்ய முடியாது என்பதால் அதற்கான வாய்ப்பு இல்லை. அதற்காகத்தான் ஜட்ஜும் 26ஆம் தேதி கொடுத்திருக்கின்றார்கள். திங்கட்கிழமை அவங்கள ரணில் அணியே ஒரு பெயில் போட்டு எடுக்கிறதுக்கான மிக அதிக வாய்ப்பு. அது இல்லைண்டா கூட 26ஆம் தேதி அவர் நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்லப்பட்டு அன்றைக்கும் அவருக்கு பிணை வழங்குவதற்கான மிக அதிக வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் நாங்கள் என்ன சொல்வார், ஊழல் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு ரிமாண்ட் செய்யப்பட்ட முதல் ஜனாதிபதி இவர் தான். இவர் கைது செய்யப்பட வேண்டும், மாற்று கருத்துவிடவில்லை. இரவில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் நேற்றிரவு 9:30 மணி அளவில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை எதிர்வரும் 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வரையும் விளக்க மறியல், அல்லாத வழங்கிக் கொள்ளுங்க, விளக்க மறியல் ரிமாண்ட் விளக்க மறியல் வைக்குமாறு தான் நீதிமன்றம் உத்தரவிட்டு இருக்கின்றார். இந்த தீர்ப்பின் போது பிணை வழங்கப்படுவதற்கு பாரதூரமான காரணங்களே கவனத்தில் கொள்ளப்படும் என்று குறிப்பிட்ட நீதிவான் பிரதிவாதியானது மனைவியின் உடல்நிலை இதற்கான காரணமாக அமையாது என்று நீதிவான் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் ரணிலின் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுக்கு இணங்க அவர் லண்டன் பயணத்தின் போது பயன்படுத்திய நிதி அரச நிதி அல்ல என்பதை பிரதிவாதி தரப்பு நிரூபிக்கவில்லை என்றும் சுட்டிக்காட்டிய நிலையில் நீதிவான் பிணை கோரிக்கை நிராகரித்திருக்கிறார் இரவு 9 மணி அளவில். இதேபோல இரவு 9:30 மணி அளவில் தீர்ப்பு அறிவிக்கப்பட்ட பின்னர் வெலிக்கடை சிறைக்கு பலத்த பாதுகாப்புடன் ரணில் அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். அதன் போது நீதிமன்ற வளாகத்தில் இருந்து அவரின் ஆதரவாளர்கள் கடும் எதிர்ப்பு வெளியிட்டதுடன் நீதிமன்ற வளாகத்தில் மிகவும் பதற்றமான நிலை கொண்டு லாஸ்ட் நைட் அல்கொர பக்கம் ஏற்பட்டது. இந்த நிலையில் பல அதிகாரிகள் குறித்த பகுதிகள் குவிக்கப்பட்டதுடன் முன்னாள் ஜனாதிபதி மிக அதீத பாதுகாப்புடன் சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் இன்று அதிகாலை அதாவது லாஸ்ட் நைட் 12 மணி கடந்து சிறைச்சாலை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருக்கின்றார். ஒரு ஜாலியான
விடயம்தான். முன்னாள் இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஒரு நிதி துஷ்பிரயோகம் தொடர்பான குற்றச்சாட்டில் சிஐடியால் கைது செய்யப்பட்டார் என்ற செய்தி உலக பரப்பில் மிக அதிகமான செய்தி இன்று காலை முதல் அமுலுக்கு வந்திருக்கின்றது செயல்பாட்டு ரீதியில். மேலும் இன்றிரவு 9 மணி அளவில் அவரை 26ஆம் தேதி வரையும் விளக்கமறியல் வைத்தது என்பதும் மிகப்பெரிய இஷ்யூ செய்தியாக உலக பரப்பில் இன்று காலை முதல் வெளிவந்திருக்கின்றது. ரணில் விக்ரமசிங்கே ஒரு நோயாளி என்றும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட தனது மனைவி கவனித்துக் கொள்வது அவர் மட்டுமே என்றும் அவரது வழக்கறிஞர் கூறினார். ஜாமீன் வழங்கும் போது இந்த காரணியை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கோரியிருந்தார். தீர்ப்பை வழங்குவதில் இந்த வழக்கின் அடிப்படை பொது நிதியை தவறாக பயன்படுத்துவது என்றும் பிற காரணங்கள் பொருத்தமானவை அல்ல என்றும் நீதிமன்றம் கூறியுள்ளது. ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட காரணங்கள் இதற்கான காரணங்களாக 2023 செப்டம்பரில் லண்டனுக்கு ஒரு தனியார் பயணத்திற்காக 16.9 மில்லியன் ரூபாய் அரசாங்க நிதி பயன்படுத்ததாக சிஐடியால் சொல்லப்பட்டிருக்கின்றது. லண்டன் பல்கலைக்கழகத்தில் அவரது மனைவி பேராசிரியர் மைத்திரி விக்ரமசிங்கவுக்கு பட்டமளிப்பு விழாவுடன் இந்த பயணம் ஒத்துப்போனது. இந்த பயணம் ஒரு அதிகாரப்பூர்வ அரச பயணம் அல்ல, அது ஒரு தனிப்பட்ட பயணம் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கின்றது. விக்ரமசிங்கே அந்த நேரத்தில் ஹவானாவில் நடந்த G77 உச்சி மாநாட்டில் கலந்து கொண்ட போது அமெரிக்கா மற்றும் ஹீபா அதிகாரப்பூர்வ வருகையில் இருந்தார். மேலும் இலங்கைக்கு நேரடியாக திரும்புவதே அசல் திட்டமாக இருந்தது. லண்டன் நிறுத்தம் பின்னர் மாற்றப்பட்டிருக்கின்றது. விமான கட்டணம், ஹோட்டல் மற்றும் ஏஜென்சி செலவுகள் உட்பட லண்டன் பயணத்துக்கான நிதி உயர் ஸ்தானிகாராலயம் மூலம் கோரப்பட்டது. 2025ஆம் ஆண்டு தொடக்கத்தில் அமைச்சர் விமல் ரட்நாயக்க இந்த பயணத்தின் போது ஒரு நாளைக்கு 1000 ஸ்டெர்லிங் பவுண்டுக்கு ஒருத்தரை நியமித்ததாகவும் வெளிப்படுத்தி இருந்தார். இது அறிவிக்கப்பட்ட சர்ச்சைக்குரிய செலவுகளில் ஒரு பகுதியாகும். பயணத்தின் போது ரணில் விக்ரமசிங்கவுடன் 10 பேர் கொண்ட குழுவும் இருந்தது. சிஐடியின் படி லண்டனில் எந்த கூட்டங்களும் நடத்தவில்லை என்றும் விமானங்கள், ஹோட்டல் மற்றும் பிரதிநிதித்துவ செலவுகள் ஈடுகட்டப்பட்டன. சிஐடி விசாரணை ஜூன் 2025 தொடங்கியது. உதவியாளர்கள் சமன் எக்கநாயக்க மற்றும் ஷாண்ட்ரா பெரேரா ஏற்கனவே சிஐடியால் விசாரிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இலங்கையில் ஊழல் குற்றச்சாட்டில் கைதப்பட்ட முதல் முன்னாள் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே என்று இலங்கை முழுவதும் பரப்பப்பட்ட ஒரு செய்தி. அவர் மீது தண்டனை சட்டத்தின் பிரிவு 386 மற்றும் 388 கீழ் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அவை குற்றவியல் நம்பிக்கை மீறல் மற்றும் பொது சொத்துக்களை தவறாக பயன்படுத்தல். இவை ஜாமீனில் வெளியே வர முடியாது என்று இந்த சட்டம் சொல்லுகின்றது. எது 388 என்பது 386 என்பது பிணை கொடுக்கலாம். அங்கும் ஒரு சர்க்கிள் இருக்குன்னு நீங்க பார்க்கலாம். இலங்கை தண்டனை சட்டத்தின் பிரிவு 386 குற்றவியல் முறைகேடு குற்றத்தை வரையறுக்கிறது. இது எந்த ஒரு அசையும் சொத்தையும் நேர்மையற்ற முறையில் கையகப்படுத்துதல் அல்லது ஒருவரின் சொந்த பயன்பாட்டிற்கு மாற்றுவதை உள்ளடக்கியது. மேலும் சிறை தண்டனை அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம். இந்த பிரிவின் கீழ் வழக்குகளை கையாளும் நடைமுறை பொது குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் கீழ் வருகின்றது. அதாவது நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டுகள் தாக்கல் செய்யப்படுகின்றன, சான்றுகள் சமர்ப்பிக்கப்படுகின்றன, மேலும் விசாரணை நடத்தப்படுகிறது. குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் நீதிமன்றம் குற்றத்துக்கான தண்டனை வழிகாட்டுதல்களை பின்பற்றும். குற்றவியல் முறைகேடு பிரிவு அந்த 386 குற்றவியல் முறைகேட்டை நிரூபிக்க 3 முக்கிய அம்சங்கள் நிறுவப்பட வேண்டும். துஷ்பிரயோகம் அல்லது மதமாற்றம் அல்லது குற்றம் சாட்டப்பட்டவர் நேர்மையற்ற முறையில் சொத்துக்களை கையகப்படுத்தி இருக்க வேண்டும் அல்லது மாற்றி இருக்க வேண்டும். கேள்விக்குரிய சொத்து அசையும் சொத்தாக இருக்க வேண்டும், இன்னொருவருக்கு சொந்தமானது, அது அரசாங்கம் சொல்லலாம். சொத்து குற்றம் சாட்டப்பட்டவரை தவிர வேறு ஒருவருக்கு சொந்தமான இருக்க வேண்டும். நேர்மையற்ற நோக்கம் கொண்ட ஒரு முக்கியமான அம்சம் நேர்மையற்ற நோக்கம். இது துஷ்பிரயோகம் அதாவது மதமாற்றத்தின் போது குற்றவாளியான மனநிலை என்று சொல்லப்படுது. இது மதமாற்றம் இல்லை. குற்றவியல் நீதி அமைப்பில் பொது நடைமுறை பிரிவு 386 குற்றத்தை வரையறுக்கும். அதே வேளையில் உண்மையான நடைமுறை இலங்கையில் குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் பரந்த கட்டமைப்பை பின்பற்றும். இங்கு வருகின்றது 386. இது 1979ஆம் ஆண்டின் 15ஆம் எண் கொண்ட ஒரு சட்டமாகும்.
எந்த ஒரு வழக்கு, அதாவது 386 சொல்லுது என்று என்றால், எந்த ஒரு வழக்கில் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் அல்லது மாவட்ட நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ள குற்றங்கள் ஏதேனும் ஒன்றில் குற்றம் சாட்டப்பட்டதாக கருதினால் எம்சி அல்லது டிசி நடத்தப்பட்ட தண்டனை சட்டத்தில் 386 ஆரம்ப விசாரணை நிரபராதியாக இருக்க வேண்டும் என்ற தேவையை விதிக்கவில்லை. ஆனால் பக்கம் 77.7 இரண்டாவது எண்ணிக்கை தண்டனை சட்டத்தின் 386 கீழ் ஒன்றாகும். இது குற்றப்பிரிவு 5 பிரிவின் மடிக்கப்படுகிறது. இலங்கை தண்டனை கோவை சட்டத்தின் 388 என்பது குற்றவியல் நம்பிக்கை மீறல் குற்றத்தை வரையறுக்கிறது. இந்த குற்றத்தை கையாளுவதற்கான நடைமுறை 79ஆம் ஆண்டின் 15ஆம் எண் குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் கீழ் வருகிறது. குறிப்பாக ஒரு நபர் வித்தியாசமாக தண்டிக்கப்பட வேண்டும் அல்லது வழக்கை சுருக்கமாக நடைமுறைகளின் கீழ் முடிக்க கூடாது என்று ஒரு நீதிமன்றம் நம்பினால் அந்த வழக்கை அட்டர்னி ஜெனரலுக்கு அனுப்பலாம். பின்னர் அவர் வழக்கை கையாளுவதற்கான வழிமுறைகளை வழங்குவார். அதாவது இப்போது இவருக்கு பிணை வழங்க வேண்டும் என்றால் சட்டம் அதிபரும் ஹைகோர்ட் இவருக்கு எம்சி ஆர்டர் கொடுக்கணும். ஆனால் இங்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வீக் ஒன்று இந்த வழக்கில் செலுத்தப்பட்டிருக்கிறது. திங்களா செவ்வாயா என்று நான் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த விடயத்தில் இன்னொரு விடயத்தை நாம் சொல்லலாம். தனி கரம்போர்ட் வழக்கில் கடந்த மாதம் வழக்கில் மஹிந்தானந்த உள்ளிட்டோருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது ஜூலை 21. இது கூட நமக்கு மக்களுக்கு தெரியாம இருக்குது. சர்ச்சைக்குரிய ஹெரம்போர்ட் பரிவர்த்தனை தொடர்பான மற்றொரு வழக்கு தொடர்பாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட பின்னர் முன்னாள் விளையாட்டு அமைச்சர் மஹிந்தானந்த அல்கமைக்கு முன்னாள் லங்கா சதோஷ தலைவர் நளின் பெர்னாண்டோ மற்றும் இலங்கை ராணுவத்தின் முன்னாள் தலைமை அதிகாரி ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் நந்த மலிவராஜ் ஆகியோருக்கு கடந்த மாதம் ஜூலை 21 அன்று கொழும்பு உச்ச நீதிமன்றம் ஜாமீன் வழங்கி உள்ளது. ஆனால் தனித்தனி குற்றச்சாட்டுகள் இதில் அடங்கும். இதைத்தான் நாங்கள் சொல்ல வந்தோம். இந்த மாதிரி அதாவது 20 வருடங்கள் இந்த குழுவுக்கு, இந்த நாம சொல்லப்படுகிற மஹிந்தானந்த குழுவுக்கு 20 ஆண்டுகள் சிறை வழங்கியது போன்று ரணிலுக்கு சிறை வழங்க முடியாது என்பதுதான் இந்த சட்டம் சொல்கின்றது. சட்டம் அதிபரால் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதை தொடர்ந்து 3 குற்றவாளிகளையும் தலா 1 லட்சம் ரூபாய் ரொக்க பிணையிலும் ஒருவருக்கு 2.5 மில்லியன் ரூபாய் வீதம் 2 சரீர பிணையிலும் விடுவிக்க கொழும்பு தலைமை நீதிபதி மஞ்சுள திலகரட்ன அவர்கள் அப்போது உத்தரவிட்டிருந்தார். இருப்பினும் அதே சம்பவத்தின் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்பு ஆணையத்தால் தாக்கல் செய்யப்பட்ட தனி வழக்கில் மஹிந்தானந்த அல்கலமை மற்றும் நளின் பெர்னாண்டோ ஆகியோருக்கு உயர் நீதிமன்றம் விசாரணை பட்டியல் ஏற்கனவே 20 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கிடையில் குற்றம் சாட்டப்பட்ட சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் தற்போதைய வழக்கின் குற்றச்சாட்டுகளின் நிலைத்தன்மையை எதிர்த்து ஆரம்ப ஆட்சேபனை எழுப்ப திட்டமிடுவதாக நீதிமன்றம் தெரிவித்திருந்தார். ஆரம்ப ஆட்சேபனைகளை பரிசீலிக்க செப்டம்பர் அடுத்த மாதம் 4ஆம் தேதிக்கு வழக்கு ஒத்திவைக்கப்படுகின்றது. இதுதான் இந்த வழக்கின் தன்மை. அதாவது சிறைவாசம் என்கிறது வேறு, ரிமாண்ட் பர்சன் என்கின்ற வேறு. ரிமாண்ட் செய்யப்பட்ட ஒரு அதாவது குற்றமே சாட்டப்படவில்லை. அது சந்தேகத்தின் அடிப்படையில் ரிமாண்ட் என்பது சந்தேகத்தின் அடிப்படையில் until for the judgment, until for the case என்று நாங்கள் சொல்லலாம். எனவே ரிமாண்ட் செய்யப்பட்ட ரணில் அவர்கள் திங்களா செவ்வாயா பிணையில் விடுவிப்பாரா என்றால் மிக அதிக வாய்ப்பு இருக்கின்றது. இதைத்தான் நாங்கள் சொல்ல வந்தோம். இதை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டால் அவர் ஒரு CPR கொலம்பு ரிமாண்ட் பர்சன். இங்கு நாம் சொல்ல வந்த விடயம் என்ன? நிறைவேற்று அதிகாரம் கொண்ட முன்னாள் ஜனாதிபதிகள் இல்லை எவரையும், அதாவது அவர்களை நீதிமன்றத்தின் நிறுத்த முடியாது என்ற ஒரு இரும்பு திரையை உடைத்திருக்கின்றது இந்த அரசாங்கம். இதுதான் ஹைலைட். இப்பொழுது கோட்டை இருக்கலாம், ஒரு நடுக்கம் எடுக்கும். அடுத்தது அவர் தான் கைது செய்யப்பட போகிறார். நீதிமன்றம் வரையும் ஒரு 60 மணி நேரமா அல்லது திங்கள் அவர் ரிலீஸ் செய்யப்பட்டால் 60 மணி நேர ரிமாண்ட், செவ்வாய்க்கிழமை ரணில் விடுதலை செய்யப்பட்டால் 80 மணி நேர ரிமாண்ட். அப்ப ஆக ஒரு இரும்பு திடையை இந்த அரசாங்கம் உடைத்திருக்கின்றது என்பது மிகப்பெரிய ஒரு உலகத்துக்கு சொல்லப்பட்ட செய்தி. இலங்கைக்கு மாத்திரமல்ல, உலகத்துக்கு சொல்லப்பட்ட செய்தி. எல்லோருக்கும் அச்சம் எடுக்கணும். சந்திரிக்காவை தவிர மற்ற இருக்கின்ற 4 ஜனாதிபதிகளும் இந்த நிலைமைக்கு வரக்கூடிய ஒரு நிலைமையை இந்த அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறது. இதுதான் நீங்க உலகிலே சிறப்பான செய்தி. அது மாத்திரமல்ல, இதன் பிற்பாடு இன்னும் வழக்கு இருக்கின்றது. ஆனால் இந்த வழக்கே ரணிலின் குடியுரிமையை பறிக்க போதுமானது. ரிமாண்ட் செய்யப்பட்டிருக்காரு இல்லையா லண்டனுக்கு, அதாவது அரசாங்க நிதியை தனது தனிப்பட்ட சேவைகளுக்கு பயன்படுத்தி. இதுதான் சாட்சி.
இதுதான். ஆனால் இதை நீதிமன்றத்தில் உடைக்கக்கூடிய வழிவகை ஒன்று இருக்கும். அது வழக்கில் எப்போது இவர் நிதியமைச்சர் என்ற கோதாவில் கைது செய்யப்பட்டிருக்கின்றாரா அல்லது ஜனாதிபதி என்ற கோதாவில் கைது செய்யப்பட்டிருக்கிறாரா என்று அது தெரியல. இந்த நிதி ரிலீஸ் பண்ண யாரு சைன் வச்சிருக்கிறார் என்பதும் ஒரு கேள்விக்குறி. அது செக்ரட்டரி சைன் வச்சுக்காரா இல்ல நேரடியாக ரணில் நிதியமைச்சர் என்ற கோதாவில் சைன் பண்ணி இருக்கின்றாரா என்றெல்லாம் நீதிமன்றத்தில் ஆராயப்படும். ஜனாதிபதி சட்டத்திறனிகள் மோத போகின்றார்கள். திங்கட்கிழமை காலையிலேயே ஒரு நகர்த்தல் மனு மூலம் இவரை பிணை கேட்டு மோத போகின்றார்கள். சாலிகை பீரிசன் அவர்கள் எல்லாம் வரப்போகின்றார்கள். அது அன்றைக்கு பார்க்கலாம் திங்கட்கிழமை. இந்த சனி ஞாயிறும் இல்லை என்றால் இன்று ஒரு ஒபிஷன் சொன்னால் இன்றைய அவர் பெயில் எடுத்திருப்பார்கள். அந்த அளவுக்கு ஒரு சட்ட வியாக்கியானம் இருக்கின்றது. இவைகளெல்லாம் உடைத்து முன்னாள் ஜனாதிபதிகளை நிறுத்த முடியும், சிறையில் அதாவது ரிமாண்ட் செய்ய முடியும். சிறைக்கு நான் வரவில்லை, ரிமாண்ட் செய்ய முடியும் என்ற ஒரு நிலையை இந்த அரசாங்கம் கொண்டு வந்திருக்கின்றது. உண்மையிலேயே மத்திய வங்கி ஊழலுக்கெல்லாம் இவர் கைது செய்யப்படும் ஆதாரம் இல்லை. இது ஒன்றுதான் கிடைத்திருக்கின்ற ஆதாரம். ஜனவரியில் வருகின்ற ஜனவரி பிப்ரவரியோ ஒரு மாகாண தேர்தல் ஒன்று நடைபெற வேண்டுமா இருக்கின்றது என்றால் ஜேவிபியின் செல்வாக்கு சற்றும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கின்றது. இவர்கள் இப்பொழுது சட்ட முடியும். எந்த ஒரு பொதுக்கூட்டத்திலும் ஜனாதிபதி அவர்கள் தான் சொன்னதை நிறைவேற்றியிருக்கின்றதை ஒரு சட்டக்கூடிய நிலைமையை உருவாக்கி இருக்கின்றார். வாயால் வட சுடவில்லை, நாங்கள் உண்மையில் வட சுற்றுகிறோம் என்பதை காட்டப் போகின்றார்கள். எதிர்வரும் தேர்தல் காலங்களில் மேடை அரசியல் மேடைகளும் இந்த விடயம் எதிரொலிக்கும். ஆனால் மிகப்பெரிய வில்லங்கம் ஒன்று நடப்பதற்கான ஒரு திட்டம் ஏற்கனவே நடைபெற்றிருக்கின்றது. அதை நாம் தனியாக உங்களுக்கு ஒரு நேர்காணல் ஒரு காணொலி தரப்போகின்றோம் தனியாக. எனவே நாட்டில் ஒரு இறுக்கமான ஒரு அரசியல் நிலை கொண்டை உருவாக்கும் நிலை கொண்டு தென்பட போகின்றது. இப்பொழுது ரணில் தனக்கில்லாட்டையும் பரவாயில்லை, வேறு யாருக்காவது இந்த ஆட்சியை பறித்து கொடுக்கலாமா என்ற திட்டங்களையும் கூட திட்டலாம். எனவே அவர் பழிவாங்கலில் ஈடுபட அதிக வாய்ப்பு இருக்கின்றது. எதுவானாலும் இவர்களை எல்லாம் ஒரு சட்டத்தின் முன்பாக சிஐடியின் முன்பாக நிறுத்தலாம் என்ற ஒரு விடயத்தை தொட்டு காட்டி இருக்கின்றது, உடைத்து காட்டி இருக்கின்றது. அதற்காக இந்த அரசாங்கத்தை நன்றி சொல்லலாம். இந்த வழக்கில் நான் ஊடறுப்பில் பல முறை சொன்ன விடயம் என்னவென்றால், ரணில் அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும். நிறைய இருக்குது. கைது செய்யப்பட அவர் குடியுரிமை பறிக்கப்பட வேண்டும் என்று இந்த லண்டனுக்கு யூஸ் பண்ணப்பட்ட பணம் கூட அவர் குடியுரிமையை பறிக்கக்கூடிய முழு விடயம் பொதிந்திருக்கின்றது. எனவே பார்ப்போம், இவருக்கு திங்கட்கிழமை பெயில் கிடைக்கின்றதா, 60 மணி நேர ரிமாண்டா அல்லது 80 மணி நேர ரிமாண்டா என்பதை திங்களா செவ்வையா என்பதை நாங்கள் பார்க்கலாம். நன்றி நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.